வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாப் பவுலிங்கில் சூதாட்டம். தல தோனி விக்கெட்டில் நடந்த குளறுபடி, வெளியான அதிர்ச்சி உண்மை. அதாவது தோனிக்கு எதிராக 19வது ஓவரில் ராகுல் சஹாரை வீச வைத்து சூதாடியதாக பஞ்சாப் அணியின் கேப்டன் சுட்டி குழந்தை சாம் கரன் தெரிவித்துள்ளார். சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 162 ரன்களை மட்டுமே சேர்த்தது. தொடர்ந்து வந்த பஞ்சாப் அணி வெறும் 17.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 163 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் சிஎஸ்கே அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக பஞ்சாப் அணி 5 போட்டிகளை வென்று அசத்தியுள்ளது. அதேபோல் வால்வாசாவா போட்டியில் பஞ்சாப் அணி அடுத்தடுத்து 2 முறை வெற்றி பெற்று உள்ளதால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பையும் தக்க வைத்து உள்ளது. இந்த வெற்றி குறித்து பஞ்சாப் கேப்டன் சாம் கரன் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே அணியை வீழ்த்தியது மகிழ்ச்சியான ஒன்றுதான். ஒவ்வொரு முறையும் சிஎஸ்கே அணிக்கு எதிராக 2 புள்ளிகளை வெல்வது ஸ்பெஷலான விஷயம். கடந்த சீசனிலும் சொந்த மண்ணில் ஏராளமான போட்டிகளில் தோல்வியடைந்தோம். ஆனால் எதிரணிகளை அவர்களின் சொந்த மண்ணில் வீழ்த்தினோம். அதே பாணியில் தான் இந்த சீசனிலும் செயல்படுகிறோம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு போட்டியிலும் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் விளையாடுகிறோம் என்றும், சென்னையில் வெயில் அவ்வளவு அதிகம் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் இந்த போட்டியில் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட முடிவெடுத்தோம். ரபடா பவர் பிளே ஓவர்களிலும் அதன் பின் ஸ்பின்னர்களை பயன்படுத்த முடிவெடுத்தோம். அது எங்களுக்கு பலனளித்தது என்றும், கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் ராகுல் சஹார் அற்புதமாக பந்து வீசினார். அதனால் தோனிக்கு எதிராக 19வது ஓவரில் பவுலிங் செய்ய முடியுமா என்று அவரிடம் கேட்டபோது உடனடியாக தயாரானார். ஏனென்றால் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் அதிக ரன்களுக்கு சென்றனர். அதுபோன்ற நேரங்களில் வித்தியாசமாக செயல்பட வேண்டும். ரூசோவிடம் கேட்டபோது ஸ்பின்னர்களை வைத்து சூதாட்டம் தான் ஆட வேண்டும் என்று கூறினார். சில நேரங்களில் சூதாட்டம் கை கொடுக்கும் என்பார்கள். அது எங்களுக்கு கை கொடுத்து விட்டது என்றும், அடுத்த போட்டியிலும் சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாட உள்ளோம். இந்த வெற்றி எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது என்றும், பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்டு உள்ளார்கள். அதே போல பேஸ்டோ பேட்டிங் ஃபார்முக்கு திரும்பிவிட்டார். இதே நம்பிக்கையுடன் விளையாட வேண்டும் என்று தெரிவித்து இருக்கார் சாம் கரன். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.